பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 2 ஜூலை 2025 புதன்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோவில் காவலாளி கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லாக்அப் டெத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிபிஐக்கு டோட்டலாக மாற்றப்படுது. அது போக பார்த்தீங்க அப்படின்னா விசாரிக்கிறதுக்காக யார் தலைமையில் குழு அமைச்சிருக்காங்க அப்படின்னா இவர் தாங்க, மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அப்படின்றவர் தலைமையில் குழு அமைச்சிருக்காங்க. சரியா, இது வந்து ஒரு நெகட்டிவான நியூஸ் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதனால் இது கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் இவர் தலைமையில் வந்து குழு அமைச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரியும். அதாவது உச்ச நீதிமன்றத்தில் அதிகபட்சமாக எடுத்தாளப்பட்ட ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னா 21, அதாவது உயிருக்கும் உடைமைக்குமான பாதுகாப்பு, அதுதான். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பகவான் தாஸ் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு வந்து நம்ம 12th புக்கில் இருக்கும், 12th பாலிட்டி புக்கில் இருக்கும். ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஆணவ கொலை வந்து பண்ணியிருப்பார். அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருப்பாங்க. யாருன்னா உச்சநீதிமன்றம் தூக்கு தண்டனை கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து அவர் ஆர்டிகிள் 21 பேஸ் பண்ணி கேஸ் போடுவார். அதாவது உயிருக்கும் உடைமைக்குமான பாதுகாப்பு, யாரோட உயிரையும் எடுக்கிறதுக்கு யாருக்குமே இந்த நாட்டில் உரிமை கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு கோர்ட்டே வந்து என்னோட உயிரை எடுக்கிறதுக்கு உத்தரவிட முடியும் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிகிள் 21 எடுத்து கூறியிருப்பார். ஸோ அது கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க, பகுத்தறிவு சார்ந்து ஒரு சில விஷயங்களை நாங்கள் சிந்திக்கும் போது இந்த இதை எடுத்தாளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம எதுக்காக இது சொல்ல வரோம் அப்படின்னா, நம்ம நாட்டில் யாரோட உயிரை எடுக்கிறது யாருக்குமே உரிமை கிடையாது. சரிங்களா, அப்படி இருக்கும்போது இந்த சம்பவம் வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு கொலையாக இருக்குது. ஆனால் ஜட்ஜு சொன்ன மாதிரி தான், ஒரு ஆளை கொலை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த அளவு நடந்துக்கிற மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, ரைட்டு, ஓகேங்க. நம்ம அடுத்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். வேறு இந்ததுங்க, அதாவது உழவர் உற்பத்தியாளர் மாநாடு எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னா மதுரையில் நடைபெற்றிருக்கு. இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, விவசாயிகளுக்கு தடங்கலின்றி கடன் கிடைப்பதை உறுதி செய்வது. அதாவது இயற்கை வேளாண்மையை வலியுறுத்தி, சரியா, இயற்கை வேளாண்மையை வலியுறுத்தி உழவர் உற்பத்தியாளர்கள் மாநாடு மதுரையில் நடந்திருக்கு. ஸோ இயற்கை வேளாண்மை சார்ந்து விவசாயிகளுக்கு தடங்கலின்றி வங்கி கடன் கிடைப்பதை உறுதி செய்கிறதுக்கு ஏதுவாக இந்த உற்பத்தியாளர் மாநாடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி ஜவுளி பூங்கா அடுத்த ஆண்டு எங்கு வரப்போகுது அப்படின்னா விருதுநகர் மாவட்டங்க. சரிங்களா, மேபி கேட்கலாம். ஏன்னா ஜவுளி பூங்கா அப்படின்னாவே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக திருப்பூர், கோயம்புத்தூர், ராஜபாளையம் இந்த சைடு நம்மளுக்கு மைண்டு போயிடும். ஸோ ராஜபாளையம் ஏரியா தான் விருதுநகர் மாவட்டத்தில் தான் இருக்குது. நம்ம திருப்பூர், கோயம்புத்தூர் இப்படி நம்ம மைண்ட் செட் போயிடக்கூடாது. சரிங்களா, ஜவுளி பூங்கா எங்கே அமைய போகுது அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில் அமைய போகுது. ரைட், ஓகேங்க. அடுத்தது பார்க்கலாம். வேறு இது ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது பரமக்குடி ராமநாதபுரம் இடையே 46.7 கிலோமீட்டரில் அதாவது 4-வே ரோடு போட போகிறாங்க. இந்த நேஷ்னல் ஹைவே நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 87. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நேஷ்னல் ஹைவே நம்பர். இதில் வேறு எதுவும் கிடையாது. ஸோ அடுத்த பேஜஸ் தான் ஏகப்பட்ட நியூஸ் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் ஆயுஷ் பல்கலைக்கழகத்தை திறந்து வச்சுருக்காங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. எங்கே அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில். அந்த மருத்துவமனை பேர் மகாயோகி குரு கோரக்நாத். சரிங்களா, மகாயோகி குரு கோரக்நாத் ஆயுஷ் பல்கலைக்கழகம். சரிங்களா, எங்கே அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில். ரொம்ப முக்கியமானதுங்க. சரியா, அடுத்தது இது வன மகோத்சவம் தொடக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வன மகோத்சவம்னா என்னென்னா ஜூலை முதல் வாரம், அதாவது ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரையும், அதாவது மரங்கள் நடுறது, முக்கியமாக மரங்கள் நடுறதை ஊக்குவிக்கிறதா இந்த வன மகோத்சவம். கண்டிப்பாக கேட்பாங்க, வன மகோத்சவம்னா என்னன்னு கேட்பாங்க. ஜூலை முதல் வாரம் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரையும் மரங்கள் நடுறதை ஊக்குவிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த வன மகோத்சவம். சரி, அதே மாதிரி பாருங்கள், ரயில் ஒன் மொபைல் ஆப்புங்க, ரொம்ப முக்கியம். அதாவது இப்போது நிறையா இருக்குது, யூடிஎஸ் ஆப்புன்னு இருக்குது, அது போக ஐஆர்சிடிசி ஆப்பு, தனித்தனி ஆப் இருக்குது ஒவ்வொன்றுக்கும். ட்ரெயினை பொறுத்தவரை அதை மொத்தமாக ஒருங்கிணைச்சு ரயில் ஒன் அப்படின்ற ஆப்பு கீழே கொண்டு வந்திருக்காங்கங்க. ஸோ இதில் வந்து ரிசர்வேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ட்ரெயினோட வருகை
வருகை நேரம், அதோட டிபார்ச்சரு எல்லாமே இதில் தெரிஞ்சுக்கலாம். அது போக ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறதுக்கு அதுவும் வந்து இதில் ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதான் வந்து ரயில் ஒன் ஆப் எல்லாமே ஒருங்கிணைஞ்சு. சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னா, அதாவது நம்ம ரிசர்வேஷன் பண்ணுறதும் சரி, ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணுறதும் சரி, ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறது, ட்ரெயினோட நேரம் எல்லாமே இந்த ஒரே ஆப்பில் கொண்டு வந்திருக்காங்க. அது பேர் ரயில் ஒன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாருங்கள், இந்திய கடற்படையில் ஐஎன்எஸ் தமால் போர்க்கப்பல் வந்து இணைச்சிருக்காங்க. இது இந்தியா ரஷ்யா கூட்டு முயற்சியில் இணைக்கப்பட்ட போர்க்கப்பல். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிவாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது கிரிவாக் வகை போர்க்கப்பல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த ஐஎன்எஸ் தமாலில் வந்து பிரம்மோஸ் ஏவுகணையை ஃபிட் பண்ணியிருக்காங்க. பிரம்மோஸ் ஏவுகணை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடல்லிருந்து நிலத்துக்கும், நிலத்திலிருந்து கடலுக்கும், கடல்லிருந்து கடல் தாக்குதல் நடத்த எல்லா வகையிலையும் பயன்படுத்தக்கூடியது இந்த பிரம்மோஸ் ஏவுகணை. மெயினாக ஆப்ரேஷன் சிந்தூரில் தரையிலேருந்து தரைக்கு வந்து பயன்படுத்தப்பட்ட இந்த பிரம்மோஸ் ஏவுகணையினால தான் அவங்க வந்து மெயினாக அந்த சரண்டர் மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்ததே. ஸோ அது வந்து இந்த ஐஎன்எஸ் தமால் போர்க்கப்பலில் வந்து ஃபிட் பண்ண போகிறாங்க. ப்ளஸ் முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கூடுதலாக துஷில், தல்வார், தேக் அப்படின்ற 4 கப்பலும் கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. எங்கே அப்படின்னா கோவா ஷிப்யார்டில் ரெடி ஆகிட்டுருக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கப்பலோட இப்போ மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா P17A. சரியா? இதுக்கு முன்னாடி P17Aல நீலகிரி, ஐஎன்எஸ் நீலகிரின்னு ஒரு கப்பல் இணைச்சாங்க. இப்போ உதயகிரின்னு கப்பல் இணைச்சிருக்காங்க. சரிங்களா? ஐஎன்எஸ் தமால் வேற, இந்த இது வேற. சரியா? ஐஎன்எஸ் தமால் இந்தியா ரஷ்யா பார்ட்னர்ஷிப்பில் உருவாக்கப்பட்டது. இது வந்து கிரிவாக் வகை போர்க்கப்பல். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து P17A. சரியா? P17A மாடல் போர்க்கப்பல் ஏற்கனவே ஐஎன்எஸ் நீலகிரி ஒப்படைச்சிட்டாங்க இந்தியன் நேவிட்ட. இப்போது ஐஎன்எஸ் உதயகிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒப்படைச்சிருக்காங்க. சரிங்களா? தமால், ஐஎன்எஸ் உதயகிரி இது ரெண்டுமே நம்மளுக்கு முக்கியமானது. இன்னும் வந்து இதில் வந்து 5 போர்க்கப்பல் வந்து கட்டிகிட்ருக்காங்கங்க. இந்த B17A எங்கே கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா மும்பை மசகாண்டக்கில் கட்டப்பட்டிருக்கு. இதுவே தமால் வந்து எங்கே கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா ரஷ்யாவில் கட்டப்பட்டிருக்கு. ப்ளஸ் அது போக கோவா ஷிப்யார்ட்லேயும் அதோட தொழில்நுட்பம் சார்ந்து கட்டப்பட்டிருக்கு. சரியா? ரெண்டுமே தான். ஓகே, ரைட்டுங்க. அடுத்தது பார்க்கலாம். ஐஎன்எஸ் உதயகிரி ரொம்ப மெயின் கட்டாயம். ஏன்னா ஐஎன்எஸ் நீலகிரி, ஐஎன்எஸ் உதயகிரி முழுவதுமாக உள்நாட்டில் கட்டப்பட்டது. சரியா? அடுத்தது பாருங்கள், இந்தியா பிரான்ஸ் இராணுவ கூட்டு பயிற்சி. இது 3 முக்கியமானது கொடுத்துருக்காங்கங்க. அதாவது இந்தியா பிரான்ஸு விமானப்படை பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா அது பேர் கருடா. இதுவே இந்தியா பிரான்ஸு கடற்படை பயிற்சி பேர் வருணா. இந்தியா பிரான்ஸு இராணுவ பயிற்சி பேர் சக்தி. இது 3 ரொம்ப முக்கியமானது. இந்தியா பிரான்ஸு விமானப்படை பயிற்சி பேர் கருடா. அதே இந்தியா பிரான்ஸு கடற்படை பயிற்சி பேர் வருணா. இந்தியா பிரான்ஸு இராணுவ பயிற்சி பேர் சக்தி. சரிங்களா? இது 3 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த தெலுங்கானாவோட முதல்வர் பேர் என்ன அப்படின்னா ரேவந்த் ரெட்டிங்க. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் சார்ந்த கொஸ்டின் கோர்ட் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. தெலுங்கானாவோட முதல்வர் பேர் என்ன அப்படின்னு ரேவந்த் ரெட்டி. அங்கே வந்து ஒரு மருத்துவ ஆலையில் பாய்லர் வெடித்து நிறைய சேதம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அதுக்கான உண்மையான காரணம் இன்னும் என்னன்னு தெரியல. பட் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துச்சுன்னா பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்க. அடுத்து வேறு இது கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இந்தியா துவக்கப்பட்ட ஆண்டு எப்போனா 2015 ஜூலை 1. சரியா? இதுவே இது நம்ம வந்துட்டு ஜிஎஸ்டி அப்படின்னா 2017 ஜூலை 1. இதே டிஜிட்டல் இந்தியா அப்படின்னா 2015 ஜூலை 1. இதில் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 25 கோடியாக இருந்துச்சு 2014. அதாவது இணைப்பு. சரிங்களா? இன்டர்நெட் யூசேஜ் வந்து 2014 25 கோடியாக இருந்துச்சு. இப்போ 97 கோடியாக வந்து உயர்ந்திருக்கு. ப்ளஸ் 42 லட்சம் கிலோமீட்டருக்கு ஓஎஃப்சி ஆப்டிக் ஃபைபர் கேபிள் வந்து யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இப்போ கரண்ட்டாக 97 கோடி மக்கள் வந்துட்டு இணையம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ரைட், ஓகேங்க. அடுத்தது இந்த இது பார்த்து வச்சுக்கலாம். தேசிய மருத்துவர்கள் தினம் ஜூலை 1 இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வேறு முக்கியமான நியூஸ் இந்தங்க. அதாவது அஸ்ஸாமோட பேக்லெஸ் டீ டிப் அப்படின்னு ஒரு முறை இருக்குது. அந்த முறைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்புரிமை கொடுத்துருக்காங்க. இதை தயாரித்த நிறுவனம் எது அப்படின்னா வூலா டீ. இதான் இந்த நிறுவனம் தான் இதை தயாரிச்சிருக்காங்க. இப்போ டீ வேணும்னு வச்சுக்கோங்களேன், என்னென்னா ஒரு பேப்பர் இது மாதிரி இருக்கும், அதை உள்ளே முக்கி எடுத்தோம் அப்படின்னா அது வந்து டீயாக மாறிடும். ஆனால் இவங்க தேயிலையவே அப்படியே இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெத்தட் தான். அதாவது பேக்லெஸ் டீ டிப்பு அஸ்ஸாமில். சரியா? தேயிலையவே வந்து உள்ளே முக்கிய அது
அதை எப்படி வந்து டீயாக மாற்றுறாங்க அப்படின்னு புதுசாக ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? அந்த மெத்தட் வந்து ஊலா டீன்ற நிறுவனம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நிறுவனத்துக்கு வந்து பேட்டன்ட் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட், ஓகேங்க. வேறு முக்கியமான நியூஸ் அப்படின்னு எதுவும் இல்லை. இன்றைக்கி நியூஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.